ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துட்டு வருவோம். என்னென்னா அப்பர் கேஸில் லோவர் கேஸ் எப்படி ஒரு வேர்டை இல்லை ஒரு கேரக்டரை எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, A = இன்புட் போட்டு நம்ம கேரக்டரை ஸ்ட்ரிங்கை வாங்கிப்போமா, வாங்கிட்டு B = A டாட், இப்போ நம்ம லோவர் கேஸாக மாற்றினா லோவர் போடுங்க, அப்பர் கேஸாக மாற்றினா அப்பர் போடுங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ லோவர் கேஸில் மாறிடும், எல்லாமே அதுமாதிரி அப்பர் கேஸில் மாறிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்புட்டில் லோவர் கேஸாக மாற்றணும். இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேப்ஸே 2 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அவுட்புட்டாக வரும்னா பியில் ஸ்மால் ஏ. இதே ஸ்மால் ஏ ஏல இன்புட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கேப்ஸே அவுட்புட்டாக வரும். இப்போ அப்பராக மாற்றிட்டிங்கன்னா அதான் இந்த சின்ன ப்ரோக்ராம். இப்போ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஸ்ட்ரிங்கை சின்னதாக வெட்டி நம்மளுக்கு ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்ட மாதிரி நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிங்கை பிரிக்கிறது தான் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல இதோட லென்த்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா லென் ஆஃப் எஸ்ன்னு போட்டிங்கன்னா அது லென்த் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண முடியும், நம்ம அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 17. 1 2 3 4 5 6 space 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மொத்தம் 17 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்பேஸும் ஒரு கேரக்டர் தான். அப்போ லென்த்து பார்த்திங்கன்னா 17. அப்புறம் இப்போது நம்ம ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்னா இப்போது இதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுக்கு பேர் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் இண்டெக்ஸிங் கண்டிப்பாக முக்கியம். இப்போ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அண்டு இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. இண்டெக்ஸிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த P ஸ்டார்ட் ஆகா, இது இதோட இண்டெக்ஸ் 0. எப்பவுமே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 டு எண்டு லென்த் -1 தான் லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸு. ஸ்டார்டிங் கேரக்டரோட இண்டெக்ஸ் 0, லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ் லென்த் -1. 17 -1 16 தான் இந்த லாஸ்ட் கேரக்டரோட இண்டெக்ஸ். ஸோ இப்போ இதோட வேரியபிள் எஸ்ஸா, இப்போ எஸ் ஆஃப் 0, இப்போ 0 அப்படின்னு நம்ம போட்டோன்னா எனக்கு Pன்றது கிடைக்கும். இப்போ எஸ் ஆஃப் நான் 8ன்னு போட்டேன்னா இந்த எஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது அதேமாதிரி எஸ் ஆஃப் 15 போட்டோன்னா இந்த சிம்பிள் வரும் நம்மளுக்கு. அதுமாதிரி எஸ் ஆஃப் 11 போட்டால் ஏ நம்மளுக்கு கிடைக்கும். அதான் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் இண்டெக்ஸிங், இது இண்டெக்ஸிங். ஸ்லைசிங் பார்ப்போம். ஸ்லைசிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஃபார் லூப்பில் பார்த்தா மாதிரி ஸ்டார்ட் எண்ட் ஸ்டெப் அதேமாரி நம்ம எப்படி பண்ணணும், ஸ்டார்டிங் எண்டு ஸ்டெப்பு டிஃபால்ட்டாக 1. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எண்டு லென்த்து, எண்டு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் 0 டிஃபால்ட். நம்ம எக்ஸாம்பிள் வச்சு கிளியராக உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நெக்ஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் சிம்பிள். இப்போ 3லேருந்து 9 வரைக்கும், எஸ்ஸில் 3லேருந்து 9 வரைக்கும். இப்போ இண்டெக்ஸ் 3 0 1 2 3. அப்போ ஹெச் வருமா, ஹெச், அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் ஓ என் ஸ்பேஸ் விட்டுட்டு ஐ எஸ். இங்கே 9 போட்டிருக்கா, ஆனால் 9 வரைக்கும் இருக்காது, 9க்கு முன்னாடி வரைக்கும். அப்போ எஸ்ஸோட ஸ்டாப் ஆகிடும். இதான் இந்த கோடோட அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ இப்படி கொடுத்தாலே ஸ்டார்ட்னு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு எண்டு கொடுக்கல, ஏன்னா நம்ம ஸ்டெப்பு டிஃபால்ட்டான ஸ்டெப்பை நம்ம மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டோம். ஸ்டார்ட் மட்டும் கொடுத்துருக்கு, எண்டு கொடுக்கல. அப்போ எண்டு என்ன எடுத்துருக்கோம்னா லென்த் வரைக்கும் எடுத்துருக்கோம். லென்த்து -1 அந்த 16 வரைக்கும் எடுக்கும். அப்போ 4ல் ஸ்டார்ட் ஆகும். 4 எங்கே 0 1 2 3 4. அப்போ 0ல் இருந்து என் ஸ்பேஸ் ஐ எஸ் ஈஸி அந்த 3 எல்லாம் சிம்பிளாக எல்லாமே வந்துடும். அந்த 4லேருந்து எல்லாமே அப் டு லென்த்து வரைக்கும் நம்ம எண்டு கொடுக்கலனா எடுத்துக்கோம். இதே மைனஸ் இண்டெக்ஸிங் ஒன்று இருக்குது. மைனஸ் இண்டெக்ஸிங்னா அந்த இண்டெக்ஸிங் 0 பார்த்தோமா, இப்போ -1 மைனஸில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இண்டெக்ஸிங்கில் லாஸ்ட் கேரக்டர் -1, அப்படியே -1 -2 -3 அப்படியே போயிட்டு -17 அப்படி வரைக்கும் லாஸ்ட்டில் P முடியும். இந்த மைனஸ் இண்டெக்ஸிங். இப்போ இதில் ஸ்டார்ட் கொடுக்காம எண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ 5 வரைக்கும் அப்போனா P வரும், Y வரும், T வரும், H வரும், O வரும். இந்த 5 வராது, ஏன்னா நம்ம எண்டு எப்பயுமே எண்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க இண்டெக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அக்சஸ் ஆகி வரும்.
எண்டு கொடுத்தீங்கன்னா எண்டுக்கு முன்னாடி வரைக்கும், ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு வரும். இந்த ஸ்டெப்பு ஒரு வேளை இப்போ நீங்கள் 2ன்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ 3லேருந்து 2 கொடுத்தீங்கன்னா 2 வந்து ஜம்ப் ஆகி நம்மளுக்கு கேரக்டர் வந்து ஆக்சஸ் ஆகும். இந்த ஃபார் லூப் எப்படிதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கும். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண சொல்ல நான் வீடியோவில் நிறைய சொல்கிறேன். இந்த வீடியோவில் இதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ இன்னும் நிறைய போடுறேன். தேங்க்யூ.